ஒரு அதிரடி நடவடிக்கைக்கு திட்டமிட்டார். ஒரு நாள் அந்த ஊர் மக்கள் ஒரு திருநாளுக்கு சென்றிருந்தனர். இவர் கோயிலுக்கு வந்தார். சிலைகள் முன்னால் பால் பழங்கள் வைக்கப்பட்டிருந்தன. ஆத்திரம் கொண்ட இப்ராஹிம் நபி, நீங்கள் உண்ண மாட்டீர்களா? பேச மாட்டீர்களா? பேசுவதை கேட்க மாட்டீர்களா? அப்படியாயின் நீங்கள் எப்படி கடவுளாக முடியும் என கர்ஜித்தார். பின்னர் அந்த சிலைகளை உடைக்க ஆரம்பித்தார். பெரிய சிலையை விட்டுவிட்டு மற்ற அனைத்து சிலைகளையும் தகர்த்து தவிடுபொடியாக்கினார். திருவிழா சென்ற மக்கள் கோயிலுக்கு வந்தனர். தமது சிலைகள் தைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு கதி கலங்கினர். ஊருக்கு ஆபத்து வரும் என பயந்தனர். யார் இந்த வேலையை செய்திருப்பார் என விசாரித்த போது இப்ராஹிம் எனும் இளைஞர்தான் இவற்றுக்கு எதிராக பேசுவார் என்றதும் அவரை அழைத்து வந்து, நீதான் செய்தாயா என்று கேட்டனர். அதற்கவர், இல்லை, இந்த பெரிய சிலைதான் செய்திருக்க வேண்டும். ஏன் அதனிடமே கேட்டு பாருங்களேன் என்றார். உடனே அந்த மக்கள், அதுதான் பேசாதே என்றனர். இந்த சந்தர்ப்பத்தை தான் அவர் எதிர்பார்த்திருந்தார். பேச முடியாததை தான் நங்குகின்றீர்களோ? இந்த சிலைகள் உங்களுக்கு நன்மை செய்தால் நன்றிக்காவது வணங்கலாம். இவை நன்மை செய்யாது, தீங்கு செய்யும் என்றால் பயத்திற்காவது வணங்கலாம். இவற்றால் நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது எனும் போது எதற்காக வணங்குகின்றீர்கள் என்று கேட்டார். அந்த மக்களுக்கு உண்மை புரிந்தாலும் பிடிவாதம் அதை ஏற்க விடவில்லை. எனவே இப்ராஹிம் நபியை நெருப்பில் போட்டு எரிக்க வேண்டும் என முடிவு செய்தனர். அவரை நெருப்பில் போட்டனர். அல்லாஹ் நெருப்பை அவருக்கு குளிர்ச்சியாகவும் இதமாகவும் மாற்றினான். அவர் அதிலிருந்து அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டார். இந்த வரலாறு உங்களுக்கு புதிதாக இருந்தால் அனைவருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இஸ்லாமிய வீடியோகளுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.